ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த மன மகிழ்ச்சியின் கால வேளையில் தேவ பிள்ளைகளோடு கத்தரை ஆவியோடு உண்மையோடு முத்தமிட கத்தர் இந்த நல்ல கிருபை தந்ததுக்காக ஆண்டவரை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் வெவ்வேறு இடங்களிலே இருந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் அவருடைய தேவ சமூகத்தில் எப்படி ஒரு ஆராதனைக்குள்ளே நாம் போவோமோ அதே மாதிரி ஒரு பரிசுத்தமாக நல்ல உடை அணிந்து ஆண்டவருடைய சமூகத்தின் மத்தியிலே உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையும் கேட்கும்போது அந்த வல்லமை இறங்கும். தேவன் இதெல்லாம் காணுகிறார். ஏனாதானா என்று சொல்லி நாம் ஆராதிக்க கூடாது. நாம் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும். எந்த சூழ்நிலையும் கர்த்தரையே நாம் ஆராதிக்கணும். கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடும் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சி நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. சூழ்நிலைகள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் இன்னும் எங்களுக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் தேவ பிள்ளைகளோடு கூட கர்த்தாவே இந்த யூடியூப் மூலமாய் உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆராதனை செய்ய எங்களுக்கு கிருபை தந்தீரே. சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா. இந்த ஊழியத்துல பங்கு பெறுற தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணுமே. கர்த்தாவே இந்த ஆராதனை தரித்திருக்கிற பிள்ளைகள் மத்தியில் உங்களுடைய வல்லமை இறங்கணும். பரிசுத்தாவே நடத்துதல் ஆளுக செய்யணும். ஆவியானவரே சோத்திரம் உணர்த்த வேண்டிய இடங்களில உணர்த்துங்க. ஆண்டவரே சோத்திரம் மந்தத்தின் ஆவிகளை துரத்துங்க. ஆண்டவரை கீழ்ப்படிய வேண்டிய நேரங்களை கீழ்ப்படிய சகாயம் பண்ணுங்க. உமது பொதுமான கிருபை பிள்ளைகளை ஆளுகை செய்து நீங்க விரும்புகிற பரிசுத்தத்தினால பிள்ளைகளை முத்துறீங்க. ஆவியானவரே சோத்திரம் இந்த ஆராதனை எனக்கு எங்களுக்கு ஆசீர்வாதமாயிருந்த பிள்ளைகள் சொல்லத்தக்கதாக நாங்கள் சொல்லத்தக்கதாக உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியார் நடத்துதல் தொடங்கி முடிகிற மட்டும் உடைய கிருபை இருப்பதாக சகலத்தையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவ நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்த பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்த பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கடலில் ரத்தத்தாலே சுகந்த காயத்தாலே அமெனமே கடலில் ரத்தத்தாலே சுகந்த காயத்தாலே தேற்றினார் வசனத்தாலே அவே தேற்றினார் வசனத்தாலே திடந்தத்தாராவியாலே எனக்கு திடந்தத்தாராவியாலே புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்த பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியை பற்றி கொண்டோ உம்மையை நம்பி உள்ளோம். உறுதி பற்றி கொண்டோ உம்மையை நம்பி உள்ளோம். பூரண சமாதான ராஜா
கூப்பிட்டேன், பதில் வந்தது, குறையெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜா, மகத்துவமான தேவன். உறுதியாய் அவரை பற்றி கொள்ளும்போது நீங்கள் கூப்பிட்டு பாருங்க, கர்த்தர் உங்களை சகாயம் பண்ணுவார். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சகாயம் பண்ண யாருக்கு சகாயம் பண்ணுவார்? சிந்தனை செய்யுங்க. அல்லேலூயா. இரண்டாவதாக, தேவா உன் சமூகம் எனக்கு பிரியமே பாடுவோம். 500 நம்முடைய சபா பாட்டு புக்கள் 590 இருக்குது. தேவா உன் சமூகமே எனது பிரியமே, அமே. தேவா உன் சமூகமே எனது பிரியமே, மனத்தின் வாசல் நீரே, எங்கள் வாழ்க்கையில் அப்பா நீரே, அவனையா. வானத்தின் வாசல் நீரே, எங்கள் வாழ்க்கையின் அப்பா நீரே. தேவா உன் சமூகமே எனது பிரியமே, அமே. தேவா உன் சமூகமே எனது பிரியமே, நம்பிக்கை தெய்வ நீரே, எங்கள் நங்கூரம் என்றோ நீரே, அமே. நம்பிக்கை தெய்வ நீரே, எங்கள் நங்கூரம் என்றோ நீரே. தேவா உன் சமூகமே எனது பிரியமே, அம்மா. தேவா உன் சமூகமே எனது பிரியமே, அக்கினி ஜுவாலை நீரே, அதிகாலை பணியோ நீரே, அமே. அக்கினி ஜுவாலை நீரே, அதிகாலை பணியோ நீரே. தேவா உன் சமூகமே எனது பிரியமே, ராஜா. தேவா உன் சமூகமே எனது பிரியமே, கர்த்தாதி கர்த்த நீரே, எங்கள் கானானின் தேச நீரே, அமே. கர்த்தாதி கர்த்த நீரே, எங்கள் கானானின் தேச நீரே. தேவா உன் சமூகமே எனது பிரியமே, தேவா உன் சமூகமே எனது பிரியமே, ஆதியோ அந்த நீரே, எம்மை ஆட்கொண்ட சொந்த நீரே, அப்பா. ஆதியோ அந்த நீரே, எம்மை ஆட்கொண்ட சொந்த நீரே. தேவா உன் சமூகமே தேவா உன் சமூகமே எனது பிரியமே, அமே. அல்லேலூயா. ஆண்டவரே, உடைய சமூகம் எனக்கு பிரியம். கர்த்தாதி கர்த்தர் நீரே, எங்கள் கானானின் தேச நீரே, ஆதி அந்த நீரே, ஆட்கொண்ட சொந்த நீரே. அல்லேலூயா. அந்த கால வேளையில தேவ சமூகத்தில் வந்த தேவ பிள்ளைகளுக்கு அவர் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. உரபா ஷகரபலம தூரபலமா குரபா. Thank you Lord. ரிகபலம சந்தரபலமா தூரபலமா பாபா பாபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேனிலோ மதுரமாமே, தேனிலோ மதுரமாமே, இயேசு தேனிலோ மதுரமாமே, ருசித்து பார் இயேசு நல்லவர், இயேசு தேனிலோ மதுரமாமே. ஒரு முறையோட பாடுவோம். நீலோ மதுரமாமே, தேனிலோ மதுரமாமே, இயேசு தேனிலோ மதுரமாமே, அமே. ருசித்து பார்
தீபமாமே ஷபபலிகபல மதுரபல பக்குரபா பாதைக்கு தீபமாமே வாசித்து பா வழிகாட்டும் தீபா இயேசு பாதைக்கு தீபமாமே அவே. நம்முடைய பாதைக்கு தீபம் வேத வசனம் தான். கத்தர் தான் வேதம், வேதம் தான் கர்த்தர். ஹல்லேலூயா. அவரே நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய நல்ல தேவன் அவர். எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி எந்த சூழ்நிலையிலும் அவர் என்ன வழிகாட்டுகிற தேவன், வழி நடத்துற தேவன். ஒருவேளை நம்ம சில சூழ்நிலைகளை அங்கலாய்க்கலாம், பதபதைக்கலாம், ஆனால் அவருடைய வார்த்தையாகப்பட்டது, விசுவாசியே நீ பதறாதே, உன் பாரங்கள் எல்லாம் என் மேல வைத்து விடு, நான் உன்னை வழி நடத்துவேன், உன் வழியை நடத்தல சொல்லு, உன் இருதய விருப்பத்தை நிறைவேற்றுவேன். இந்த கால வேளையில இந்த ஆராதனையில தேவ பிள்ளைகளை எந்த கலக்கத்தோடு நீங்கள் தரித்திருந்தாலும் சரி, எந்த வியாபாரத்தோட பெருமூச்சோடு நீங்கள் காணப்பட்டாலும் சரி, இந்த நாளில அவரை நம்பின பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை, கைவிடுவதில்லை. இந்த நம்பிக்கை அசைக்க முடியாம தேவ பிள்ளைகள் மத்தியில இருக்கணும். உறுதியாய்மை பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கும் போது ஓரட சமாதானத்தோட காத்து கொள்ளுவேன் என்று சொன்னார் ஆண்டவன். இந்த நாளிலே இந்த மனமகிழ்ச்சி காலவேளையில இந்த வார்த்தைகளில உறுதியாய் நில்லுங்க, கலங்காதீங்க. பரவாயில்ல, எந்த சூழ்நிலை நமக்கு வந்தாலும் சரி, எப்பக்கம் நெருக்க இருந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு நான் விலகன்ற வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்குதா? சிந்திச்சு பாருங்க. சீக்கிரமாய் கத்தர் கூடுகையை நம் கட்டாய் கொடுப்பாரு. கத்தருடைய பிரசன்னம் எந்த சூழ்நிலையிலும் இது வரைக்கும் நாம் கேட்ட இந்த வார்த்தைகள், ஆராதனை காரியங்கள் எல்லாம் இந்த நாட்கள், இந்த லாக்டவுன்ல நீங்க என்ன செய்யணும்னா அசை போடணும். அசை போட்டா தான் ஜெயிக்க முடியும். அசை போட்டா தான் ஜெயிக்க முடியும். பிரச்சனையே சத்துரு கொண்டு வந்து காட்டுவான், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அசை போட்டு ஜெயம் எடுங்க. அசை போட்டு ஜெயம் தொடர்ந்து கத்தர் நம்ம மத்தியில ஒரு வார்த்தை வரும். இந்த வார்த்தைக்கு செவி கொடுங்க, கீழ்ப்படிங்க, நடப்போம், ஜெயம் எடுப்போம். நாம் எல்லாம் கண்டு மூலம் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனையை அப்பா சோத்திர பாடல் மூலமா ஆராதனை மூலமா எங்களோடு இடைப்பட்டு தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. ஐயா சோத்திர ஐயா, மனம் தளர்ந்து போன பிள்ளைகள் தான், ஆனாலும் திடப்படுத்துற தேவன் நீர். நெறிந்த நாளின முறிக்காத கத்தர், மங்கி எறிகிற திரியை அணையாத தேவன். இந்த வேளையில அப்பா சோத்திரம், ஒரு விஷயம் ஜீவனோட வார்த்தை எங்களுக்குள்ள ஆழமாய் ஆண்டவர் பதிந்து, ஆண்டவரே ஆதி அன்புக்குள்ள புதுப்பீங்க, எங்களை புதுப்பீங்க ஆண்டவரே சோத்திரம். ஒரு விஷயம், அந்த தேவனுடைய சமூகத்துல தேவ பாதத்துல தரித்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கூடிய அந்த மகத்துவங்களை எங்களுக்குள்ள தாங்க, அந்த வைராக்கியம் தாங்க, அந்த வாஞ்சை தாங்க, அந்த பிரசனம் தாங்க. உங்களோட வல்லமை எப்பொழுதே எங்கள் பிள்ளைகள் மேல கூடாரங்களில இறங்கட்டும். எங்கெங்க என்னென்ன சூழ்நிலையில வாஞ்சியோடு பிள்ளைங்க தரிக்கிறாங்க, அங்க அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிற தேவனை தயவுக்காக நன்றி. ஏனென்றால் உங்களோட வார்த்தை ஒரு நாள் வெறுமையா போவதில்லை, அது வேலையை அது செய்த திரும்ப ஆண்டவரே. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, மீதியான வேலைகளை பொறுப்படுங்க. இந்த ஆராதனை கத்தோட வார்த்தை எங்களோட இடைப்படட்டும். சகலத்தையும் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு விசேஷித்தமான நாள். இந்த செய்தியும் மிகவும் விசேஷித்த செய்தி, மிக முக்கியமான செய்தி. ஏன் என்று சொன்னால், இந்த காலம் கடைசி காலத்திலே தேவன் ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலையை அனுமதித்தார், தேவன் ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி பலருக்கு பல கேள்விகள் காணப்படலாம். நம்ம எவ்வளோ செபிக்கிறோமே, ஆனாலும் ஆண்டவர் இன்னும் செவி கொடுக்கலையே, ஆனால் வாக்கு பண்ணியிருக்கிறாரு, நான் அவைகளை எடுத்து போடுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறாரு, ஆனால் நம்ம ஜெபிக்கிறோம், அதுக்கு இன்னும் பதில் வரலையே அப்படின்னு சொல்லி அநேகருக்குள்ளே பல கேள்விகள் இருக்கலாம். அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன என்று சொன்னால், இன்று கொடுக்கிற இந்த செய்தியினுடைய சாராம்சம் படிதான் ஆண்டவர் இன்னைக்கு சப்ரிகேட் பண்ணி கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு பல லட்சம் பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக நான் நீதிமான் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நீதிமான்களுக்குள்ளே இன்னைக்கு அநேகருக்குள்ளே தோய்வுகள் காணப்படுகிறது. சபை, நம்முடைய சபை சின்ன சபை தான். இந்த சபையிலேயே அநேகருக்குள்ளே
தொய்வுகள் காணப்பட்டு பெண் மாற்றத்திற்குள்ளே காணப்படுகிறதாய் சில காரியங்களை நான் கேள்விப்பட்டேன். தேவனை விட்டு போகிற காரியங்கள். இந்த செய்தியை நிறைய பேர் கேட்கறது இல்லை. கேட்டிங்களா அப்படின்னா, இல்லை நான் பார்க்கல, வீட்டில் அவங்க பார்த்தாங்க, இவங்க பார்த்தாங்க அப்படின்றாங்க. அது மாத்திரமில்லை, அநேகருடைய கூடாரத்திற்குள்ளே நாம் விட்டு போன பழைய கிரியைகள், பழைய காரியங்கள், தாயப்பாசைகள், டைம் பாஸிங்காக பரமபதம், கேரம் போர்ட்ஸ் போன்ற பல காரியங்களை இன்னைக்கு என்னுடைய கூடாரத்திற்குள்ளே வந்திருக்கிறதை கேள்விப்படுகிறேன். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு பிசாசானவன் ரம்மி என்கிற அந்த சேனல், அதாவது யூடியூப்ல அந்த விளையாட்டுகளை விளையாடும்படியா, FPL என்கிற விளையாட்டுகளை விளையாடும்படியாய் அதன் மூலமா நீங்கள் பணம் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு ஆசையை காண்பித்து இன்னைக்கு ஒரு சில விசுவாசிகள் அந்த ரம்மி என்கிற காரியங்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பிசாசானவன் வகுத்திருக்கிறான். அதற்கு தேவ பிள்ளைகளும் அடிப்படைந்து காணப்படுகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் சொன்னாரு, நான் வரும் நாட்களிலே, கடைசி நாட்களிலே விசுவாசத்தை காணேன், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளின்படியாய் தான் இன்று பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தயவு செய்து, ஒரு சபையிலே நான் கேள்விப்பட்டேன், ஒரு சபையில 300 பேர் அவருடைய அங்கத்தினர்கள், சபையினுடைய அங்கத்தினர்கள் 300 பேர். அவரும் இதே போல நம்மை போலவே யூடியூப்ல சேனலை போடுகிறார். நான் சொல்ல, நம்முடைய சபை சின்ன சபை, ஆனால் அதில் பார்க்கிறவர்கள் குறைஞ்சபட்சமா தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதனைப்பட்டது உண்டு. ஆனால் அந்த செய்தியை நான் கேள்விப்படும் பொழுது, நான் பாஸ்டர் கூட பேசிக்கொண்டிருந்து அந்த காரியங்களை கேள்விப்படும் பொழுது மிகவும் அதிர்ந்து போனேன். அதை காற்ற நம்மளது எவ்வளவு மேல் என்று சொல்லி 10 பேர் தான் 30 பேர் உள்ள 300 பேர் இருக்கிற சபையில் இருக்கிறவர்கள் பார்க்கிறது, அதுவும் இத்தனைக்கு லைவ்ல பார்க்கிறது தான் அங்க இடத்துல கவுண்ட் பண்ண முடியும். அந்த லைவ்லயே 10 பேர் தான் பார்க்கிறாங்களாம், 300 பேர் அங்கத்தினர் உள்ள சபையில். அப்போ எத்தனை விதமான காரியங்கள், பிசாசானவன் எத்தனை பேரை நயவஞ்சகம் பண்ணியிருக்கிறான், எத்தனை பேரை பின்னோக்கி தள்ளியிருக்கிறான் என்பதை பாருங்கள். ஆனால் நீங்களும் நானும் இந்த செய்தியை கேட்ட பிறகும் நம்ம நிர்விசுரமாய் இருந்தோம்னு சொன்னா நாம் கைவிடப்படுகிறவர்களா இருப்போம். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு, அவர் வரும் நாளிலே சோதோம் குமாராவை போலவும் நோவா காலத்திலே நடந்ததை போலவும் அவர்கள் தங்களுக்குரிய கிரியைகளையும் தங்களுக்குரிய காரியங்களையும் தான் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள், அதிலே தான் அவர்கள் நோட்டமாய் இருப்பார்கள் என்று சொல்லி தெளிவாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதற்குரிய காரியங்களை இன்றைக்கு கண்கூடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஊழியக்காரர்கள் அநேகர் இன்னைக்கு வேதனையோடு காணப்படுகிறார்கள். ஆகவே இந்த சூழ்நிலையிலே உங்களுக்காக திறப்பில் நின்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் அதிகாலையில் எழுந்து உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்கள் ஆத்துமா வெளியேற பெற்றது என்பதை நீங்கள் அறிய வேண்டும், நீங்கள் உணர வேண்டும். போன வாரத்தில் நான் பேசுவது போல நீங்கள் தான் அந்த ஆலயம், அந்த ஆலயத்தை நீங்கள் சுத்தப்படுத்தணும். எழுத்தின்படியான ஆலயத்திற்கு அநேக முக்கியத்துவங்கள் தருகிறோம், அநேக காரியங்களை செய்கிறோம். ஆனால் எழுத்தின்படியான ஆலயத்தை காட்டிலும் நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். நீங்கள் உங்களுடைய ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஆலயத்தை கர்த்தருக்கு பிரியமாய் நடத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் அந்த ஆலயத்தை கெடுத்தால் தேவன் உங்களுடைய ஆலயத்தை கெடுப்பான் என்று சொல்லி அங்கே எழுதியிருக்கிறதை நீங்கள் பார்த்தீங்க. அதுக்குரிய காரியங்களை நாம் தியானித்தோம். ஆகவே இந்த நாளிலே நாம் தேவனுடைய அவயவங்களாய் இருக்கிற நாம், தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற நாம் கர்த்தருக்கு என்று பிரியமாய் நடப்போம். நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற காரியம், நாம் தேவனோடு இருக்கிற தொடர்புகளை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு முக்கியமான தொடர்பு என்னன்னு சொன்னா, போர் வீரர்களாய் தேவனுக்கு நான் இயேசுவின் போர் வீரராய் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் போர் வீரர்களாய் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பிசாசானவன் நயவஞ்சகமாய் ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நயவஞ்சகமாய் வஞ்சித்துக் கொண்டிருக்கிற காரியத்திற்கு தேவ பிள்ளைகள் எதிர்த்து போராட வேண்டும், எதிர்த்து யுத்தம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட யுத்த வீரர்கள் தான் தேவன் கேட்கிறார். தேவன் அப்படிப்பட்டவர்களை தான் அழைத்துக் கொண்டு போகிறார். ஏன் என்று சொன்னால் அவரோடு கூட
யுத்தம் செய்யும்படியாய் தான் நாம் வரப்போகிறோம். திரும்பி எடுத்துக் கொள்ளப்படுகிற பரிசுத்தவான்கள், மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாம் பிசாசை எதிர்த்து போராடி வெற்றியோடு அவர்கள் ஓட்டத்தை முடித்திருக்கிறார்கள். உயிரோடு இருக்கிற நாம் ஒருவேளை அவருடைய வருகை இருக்கும் என்று சொன்னால் எல்லாரும் எடுத்துக் கொள்ளப்பட முடியாது. அவருக்கா யுத்த வீரர்களாய் இருக்கிறவர்கள், போர் சேவகர்களாய் இருக்கிறவர்கள் மாத்திரமே எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஏன் என்று சொன்னால் அவரோடு கூட மீண்டும் திரும்பி நாம் வரப்போகிறோம். யுத்தம் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அவர் யுத்த வீரர்களை தான் அவர் தெரிந்து கொள்வார், போர் சேவகர்களை தான் தெரிந்து கொள்வார். யாரோட யுத்தம்? பிசாசோட, வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவின் சேனைகளோட உங்களுக்கு யுத்தம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். அந்த யுத்தம் தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பலருடைய வாழ்க்கையிலே வறட்சிகள், பலருடைய வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகள் காணப்படுகிறது. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து நல்ல ஜெபித்து செயலெடுக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறதை விட்டுட்டு இன்னைக்கு அநேகர் பின்னாக சென்று கொண்டிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, கலப்பை மேல் கை வைத்தவன் திரும்பி பார்க்க கூடாது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய், நீங்கள் முத்திரிக்கப்பட்ட நீங்கள் தேவனுடைய கலப்பையில கையை வச்சுட்டீங்க. ஆனா நீங்க ஒரு சிலர் திரும்பி பார்க்கிறான். திரும்பி பார்க்கிறவன் அவன் சரியான விவசாயியா இருக்க முடியாது. அவன் சரியான அறுவடையை பார்க்க முடியாது. ஒரு விவசாயி அதிகாலையில எழுந்துதான் அவன் போவான், கலப்பையை தூக்கிட்டு போவான். அந்த கலப்பை அந்த வயல் நிலத்துல போட்டுட்டான்னு சொன்னா அவன் திரும்பி பார்க்க மாட்டான், முன்னோக்கி தான் அவன் செல்லுவான். அல்லேலூயா. அப்பொழுதுதான் விளைச்சலை நாம் பெற முடியும். ஆகவே நாம் கர்த்தருக்கென்று வைராக்கியம் உள்ள போர் சேவகர்களாய் ஆண்டவர் வேண்டும் என்று சொல்லி உங்களையும் என்னையும் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாளிலே நாம் போர் சேவகர்களாய் காணப்பட வேண்டும். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலே ஆவியானவர் நீர் எங்களோடு இடைப்படுங்கப்பா. நீங்க பேசுங்க ஆண்டவரே, நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. சுயம் என்னிலே சாகட்டும். ஆவியானவர் நீர் வெளிப்படுவீராக. உங்க ஜனங்களுக்கு தேவன் நீர் என்ன சொல்லணும் சித்தம் வைத்திருக்கிறீரோ, நீர் என்ன பேசணும் திட்டம் வைத்திருக்கிறீரோ, அந்த வார்த்தைகளை தெளிவாய் தேவன் நீர் ஆண்டவரே உணர்த்துங்க ஆண்டவரே. அவர்களோடு பேசுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை உள்ள வார்த்தை அவருடைய இதயத்தை தொடட்டும் ஆண்டவரே. சொல்றோம்ப்பா ஆண்டவரே, வல்லமை உள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் பவுல் தீமோத்தேயுவுக்கு எச்சரிப்பாய் சில காரியங்களை கொண்டு சொல்லுகிறார். 3 to 5 வசனங்கள். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. தீமோத்தேயுவை பார்த்து சொல்றாரு பவுல், நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவிக்கணும். போர் சேவகன் தீங்கு அனுபவிக்கணும். ஆனா இன்னைக்கு போர் சேவகனா நான் இருப்பேன், நான் இருப்பேன் சொல்லி அநேகர் வாக்கு பண்ணவங்க இன்னைக்கு தீங்கு அனுபவிக்க அவங்களுக்கு மனம் இல்லை. தீங்கு வரும் பொழுது அவர்கள் தேவனை விட்டு வழிவிலகி ஓடுகிறவர்களாக இருக்கிறார்கள். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும், தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும், தண்டில் சேவகம் பண்ணுகிறவன் அப்படின்னு சொன்னா, தண்டுனா அந்த வாழைத்தண்டு, இந்த தண்டு, அந்த தண்டெல்லாம் இல்ல. அவ காவலாளி என்கிறதற்கு தான் இங்கே மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. தண்டில் சேவகம் பண்ணுகிறவன் என்று சொன்னால் காவலாளி வேலை பார்க்கிறவன். தன்னை சேவகம் என்று எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி, நான் சரியான காவலாளி என்று சொல்லி உறுதிமொழி எடுத்தவன் பிழைப்புக்கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தவிர வேறு எந்த வேலையிலும் போய் சிக்கிக்க மாட்டான். எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த காவலாளி என்ற பொறுப்புல நான் உறுதியாய் இருப்பேன், நான் உண்மையாய் இருப்பேன். இன்னைக்கு இந்த வசனம் ஒரு ஊழியக்காரருக்கு சொல்லப்படுகிற காரியம். நான் இந்த காரியங்களுக்கு என்னை அவர் வேலைக்காரனாய் வைத்திருக்கிறார். அந்த வேலைக்காரனுடைய வேலையை பார்க்காதபடி நான் வேறு ஒரு வேலையில நான் பார்ப்பேன் என்று சொன்னால், இந்த புரோக்கர் வேலை, பெண் படம் பார்க்கிற வேலை, லேண்ட் புரோக்கர் வேலை, இதெல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன்னு சொன்னா நான் என்ன ஆகிறேன்? அந்த வழியை விட்டு விலகுகிறவனாய் இருக்க, நான் வேற வழியில போகிறவனா இருக்கிற. அதனாலதான் சொல்றாரு, நீ வேலை செய்யற, நீ உறுதிமொழி எடுத்த இந்த வேலையிலே உறுதியாய் நிற்கணும். வேற வழியில போயிடக்கூடாது, வேற வழிகளை நீ சிந்திக்க கூடாது. உனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்திலே நீ சரியாய் ஓடுகிறவனாய் காணப்பட வேண்டும். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூடப்படான். சட்டத்தின்படி பண்ணணும். ஒருத்த முடிசூடுறான் அப்படின்னு சொன்னா, நாம மேலும் ஒருவன் யுத்தத்திலே, மல்யுத்தத்திலே அவன்
போராடுவானானால், மேலும் அவன் யுத்தத்திலே அவன் போவானானால் சட்டத்தின்படி யுத்தம் செய்யணும். சட்டத்திற்கு மாறா நாம் யுத்தம் செய்வோம்னு சொன்னா நாம் ஃபெயிலியர் ஆயிடுவோம். அதுக்கு ரீசனபிள் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இப்போ ஒரு பாக்ஸிங் போடுறோன்னு சொன்னா அந்த பாக்ஸிங்கிறதுல வந்து இன்னொருத்தனை வீழ்த்தணும். எப்படி வேணா அடிச்சு வீழ்த்தலாமா? அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இங்கதான் அடிக்கணும், இந்த மாதிரி கிளவுஸ் போடணும், இதன் மாதிரியான காரியங்கள் தான் நடக்கணும், இந்த பஞ்ச் தான் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கணும் அப்படின்ற ரூல்ஸோட தான் அவன் என்ன பண்ணணும், மல்யுத்தம் பண்ணி ஆகணும். அந்த பாக்ஸிங்க்கு ரூல்ஸ் மாறி அவன் மல்யுத்தம் பண்ணி அவனை வீழ்த்தினாலும் அவன் ஜெயித்தவனாய் அங்கீகரிக்கப்பட மாட்டான். அதே போல ராணுவத்தில் எடுத்துக்கங்களேன். ஒரு ராணுவத்துல எல்லையில பாதுகாக்கிறவர் அந்த உடையிலே, அந்த டியூட்டியிலே, அந்த டைம்லே அவர்கள் இருக்கும் பொழுதுதான் அவன் 100 பேர் 1000 பேரை அவன் சுட்டாலும் அவனுக்கு அவார்டு கொடுப்பாங்க, ரிவார்டு கொடுப்பாங்க, பலவிதமான வெகுமதிகளை கொடுத்து அவர்களை பாராட்டுவாங்க. அதே மிலிட்டரி ஆளு சிவில்ல வெளியே வந்துட்டு ட்ரெஸ் இல்லாம சாதாரணமான இருக்கிற இடத்துல அவன் ஒரு 2 பேரை ஒருத்தரை சுட்டாலும் சரி அவன் கொலைகாரன் என்று சொல்லி சட்டம் அவன் மேலே வழக்கு தொடுத்து அவன் சிறைச்சாலைக்கு அவன் செல்லக்கூடியதான காணப்படும். ஆகவே நாம் யுத்தம் செய்கிறவர்கள் சரியான பாதையிலே சரியான சட்டத்தின்படி நாம் என்ன பண்ண வேண்டும், யுத்தம் செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். சட்டத்தின்படி யுத்தம் செய்தாதான் நீ ஜெயிப்ப. எப்படி சட்டத்தின்படி யுத்தம் செய்தா அவார்டு கொடுக்கறாங்க, அவர்களுக்கு மெடல் கொடுக்கறாங்க, தங்க பதக்கங்கள் கொடுக்கறாங்க, பல லட்சங்கள் வெகுமதி கொடுக்கறாங்க. சட்டத்தின்படி யுத்தம் செய்தாதான். அப்ப தேவனுடைய வழியிலே வருகிறவர்கள் போர் சேவகர்களாய் இருக்கணும், சேவகம் பண்ணுகிற தண்டில் சேவகம் பண்ணுகிறவர்களாய் இருக்கணும், அதுல சட்டத்தின்படி யுத்தம் செய்கிறவர்களாய் இருக்கணும். அதுக்கு மாறாய் நம்ம யுத்தம் செய்வோம் சொன்னா நமக்கு வெகுமதி கிடையாது. நம்ம கொண்டிருக்கலாம், பல காரியங்களை செய்திருக்கலாம். அதற்குரிய காரியத்தை தான் மத்தேயு 7வது அதிகாரத்தில் சொல்றாரு. நீங்க என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், குணமாக்கணும், நாங்க இதை செய்தோம் அதை செய்தோம் சொல்லுவான். யாரு இவங்கள சேவகங்க தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரர்களே உடனே நான் அறியேன்னு சொல்றாரு. காரணம் என்னன்னா, அவனுக்கு அவார்டு கிடைக்கல, ரிவார்டு கிடைக்கல. நிறைய காரியங்களை செய்தாங்க, ஜெயித்தாங்க, பல காரியங்களை செய்தாங்க. ஆனால் அவர்கள் என்ன செய்யல, தேவ திட்டத்தின்படி செய்யல, தேவ சித்தத்தின்படி செய்யல. மேலும் அவர்கள் சட்டத்தின்படி யுத்தம் செய்தாதான் தேவராஜ்யத்திற்குள்ளே போக முடியும். இது யாரா இருந்தாலும் சரி, ஒரு விசுவாசியா இருந்தாலும் சரி, ஒரு ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, சட்டத்தின்படி யுத்தம் செய்தால் மாத்திரம்தான் அந்த பரலோக ராஜ்யத்திலே தேவன் நமக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார், அழியாத கிரீடத்தை கொடுப்பார். அதை நாம் பெற்றுக் கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு கடைசி காலங்களிலே பலவிதமான செய்திகளை கேள்விப்படுகிறோம், பலவிதமான அதிர்ச்சியான காரியங்களை கேள்விப்படுகிறோம். ஆகவே நாம் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு இந்த பரிசுத்த வேதாகம் எதை சொல்லுகிறது, இந்த பரிசுத்த வேதாகம் என்ன காரியங்களை குறித்து சொல்லுகிறது. ஆகவே அதை நிதானித்து அதை வாசித்து அதன்படி நீங்கள் நடந்தால் தான் அந்த ராஜ்யத்திற்குள்ளே நீங்கள் போக முடியும். அநேகர் கொஞ்சம் வேத வசனம் தெரிஞ்சிட்டா போதும், எனக்கு எல்லாம் தெரிஞ்சது என்று சொல்லி தாறுமாறாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தாறுமாறான பல காரியங்களை பேசி விதண்டாவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சரியான முறையிலே இந்த வேதத்தை நீங்கள் வாசித்தா தான் அதனுடைய அர்த்தங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஏதோ இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளும் இது இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் என்பதை நீங்கள் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு கள்ள போதகங்களும் கள்ள காரியங்களும் வந்து கொண்டிருக்கிறது. எப்படின்னு சொன்னா, இதே வேதத்தை வைத்து அப்படியே புரட்டுகிறவர்களையும் காணப்படுகிறார்கள். ஆகவே நீங்கள் சரியானபடி வேதத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை அறிகிற அறிவு எனக்கு தாங்காண்டவரை, அந்த ஞானத்தை கொடுங்காண்டவரை சொல்லி கேட்கணும். இந்த வேதத்தில் உள்ள பல மகத்துவங்கள், பலவிதமான காரியங்கள், இந்த வேதத்தில் ரகசியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த வேதத்தில் உள்ள ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளணும்னு சொன்னா அவருக்கு பிரியமானதை செய்யணும். நீங்க சரியான போர் சேவகர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எல்லாரும் யுத்த வீரர்களாய் மாற வேண்டும். அப்ப யுத்த வீரர்களாய் மாறும் பொழுது அந்த எபேசியர்கள் சொல்றார், யுத்த வீரருக்கு ஒரு Dress உண்டு. இப்போ மிலிட்டரிக்கு ஒரு Dress இருக்கு. அந்த Dress போட்டுட்டு போனா தான் அந்த ராணுவத்திற்குள்ளேயே நீங்க நிற்க முடியும். அந்த தகுதிகளை உங்களுக்கு தருவான். இல்ல நான் மிலிட்டரி சர்வெண்ட் தான், நான் இப்போ நான் இதுல தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சிவில்ல போய் நீங்க நின்று யுத்தம் செய்வீங்கன்னு சொன்னா சேர்க்கவே மாட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, அந்த இடத்துல உங்களை கொன்று போட்டுடுவாங்க. மற்றபடியான காரியங்கள் ஏன் என்று சொன்னால் அதுக்கு ஒரு ஆயுதம் இருக்குது, அதுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கு. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை நாம என்ன பண்ணணும், தரித்துக் கொள்கிறவர்களா இருக்கணும். அதுதான் எபேசியர் 6வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது.
6வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்தே நீங்க வாசிங்க. கடைசியாக என் சகோதரரே, ஆ. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தருடைய சத்துவத்துல நீங்க என்ன பண்ணணுமா? பலப்படணும். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி நீங்கள் பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொள்ளணும். அதுக்கு நீங்க திராணியா மாறணும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். இதுதான் ட்ரெஸ். நம்ம யுத்தம் செய்கிற ஒரு போர் வீரருக்குள்ள ஒரு ட்ரெஸ். முதல்ல அந்த சாத்தானின் தந்திரத்தை நம்ம என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளலாம். எப்படி தாக்குவான்? ஏன்னா பலமுனை தாக்குதல் செய்வான். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னா வித்தியாசமான போராட்டத்தை அநேகர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தருக்கு இருக்கிறது போலவே பிரச்சனைகள் இன்னொருத்தருக்கு கிடையாது. அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை போலவே இன்னொருத்தருக்கு கிடையாது. வித்தியாசமா பொல்லாத ஆவி அநேகரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசு தந்திரம் உள்ளவன். அவன் எப்படி தாக்குறான் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நாம் அந்த சர்வாயுத வர்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ட்ரெஸ் நம்ம இருக்கணும். அந்த ட்ரெஸ் இல்லாம யுத்தத்துல நீங்க போனா நீங்க ஜெயிக்கவே முடியாது. பிசாசு உங்களை மேற்கொண்டுடுவான். இன்னைக்கு அநேகருக்குள்ளே அந்த ட்ரெஸ் இல்ல. அதனால்தான் விசுவாசிகள் தான், ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்தவர்கள் தான், ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தவர்கள் தான், சபை கூடி இருக்கும் போது வரையிலும் அநேக பக்திக்குரியவர்களாய் இருந்தவர்கள் தான், தேவனை தேடினவர்கள் தான். ஆனால் அந்த சர்வாயுத வர்க்கம் நமக்குள்ளே அந்த பின்மாற்றத்திற்குள்ளே போனவர்கள்கிட்ட இல்லாததுனால பிசாசானவன் எளிதிலே அவர்களை வீழ்த்திட்டான், எளிதிலே அவர்களை மடங்கடிச்சிட்டான். ஆகவேதான் இந்த சர்வாத வர்க்கத்தை நாம் தெரிந்து கொள்கிற வேண்டும். அது என்ன என்றது பார்ப்போம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, பிரபஞ்சங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கத்தக்கவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ இப்பிரபஞ்சத்தில் லோகாதிபதியை நாம் எதிர்க்கிறவர்களாய் காணப்படணும். இப்பிரபஞ்சத்தில் லோகாதிபதியை நாம் மேற்கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். ஏன்னு சொன்னா மாமிசத்தோடைய ரத்தத்தோடைய நமக்கு என்ன இல்லை? போராட்டம் இல்லை. தகப்பனோடையோ தாயோடையோ பிள்ளைகளோடையோ மாமியாரோடையோ சித்தப்பாவோடையோ சித்தியோடையோ பெரியப்பாவோடையோ பெருமாவோடையோ நமக்கு யுத்தம் இல்லை. அதனால புரிஞ்சுக்கல. நீங்க அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிறான். ஏன்னு சொன்னா அவனுக்கு ஒரு இது கிடையாது, உருவம் கிடையாது. அவன் ஆவியா இருக்கிறான். ஆகவே அவன் என்ன பண்றான்னா ஏவாளை வஞ்சிக்கும் போது கூட அவனுக்கு என்ன இல்லை? உருவம் இல்லை. ஆகவே அவன் யார் மூலமாக வஞ்சிக்கணும்னு சொல்லி தந்திரம் இருக்கிறதுலே ரொம்ப தந்திரமா இருக்கிறதுனா சர்வம் என்று சொல்லி அந்த சர்வத்திற்குள்ளே அவன் புகுந்து ஏவாளை என்ன பண்ணான்? வஞ்சித்தான். அப்போ ஒரு மனுஷனை தேவனை விட்டு வழி விலக செய்ய வேண்டும் என்று சொன்னா அவன் தந்திரமாய் இன்னொரு மனிதருக்குள்ளே புகுந்துதான் அவன் என்ன பண்ணுவான்? பல காரியங்களை செய்வான். அப்ப அவர்கள் நமக்கு விரோதி அல்ல, அவர்கள் நமக்கு எதிரி அல்ல. மாமிசமும் ரத்தமும் நமக்கு என்ன இல்ல? எதிரி அல்ல. நமக்கு எதிரி யாருன்னு சொன்னா வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாதாவின் சேனைகள் தான் நமக்கு எதிரி. அந்த சேனையின் கூட்டங்கள் தான் எதிரி. அப்ப அதை தான் நம்ம என்ன பண்ணணும்? வீழ்த்தணும். அதனுடைய கிரியைகளை தான் நம்ம அழிக்கணும். அதனுடைய காரியங்களை தான் நம்ம அழிக்கணும். அவன் நேரடியா வந்துட்டானா தான் நீங்க உஷாராயிட்டீங்கள. அவன் வேற யார் மூலியமா வருவான்? இப்படிப்பட்ட மக்களின்குள்ளே தான் அவன் புகுந்து பல காரியங்களை கிரியைகளை செய்வான். இதை நீங்கள் முதல்ல அறிந்து கொள்ளணும். அதனால சொல்றாரு, நீங்கள் அறிந்து கொண்டு நீங்கள் ஜெயிக்கிறவர்களா இருக்கணும். எப்படி ஜெயிக்கணும்? சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் இருக்கணும். அந்த சர்வாயுத வர்க்கம் என்னென்ன? சத்தியம் என்னும் கச்சையை, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டிக்கொள்ளுங்கள். நீதி என்னும் மார்க்கவசத்தை, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்துக் கொள்ளணும். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை, சமாதானத்திற்குரிய பாதரட்சியை தரித்துக் கொள்ளணும். பொல்லாதவர்களையும் அக்கினி ஔஷதங்களை அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாய் விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் செல்லுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாய் என்ன கேடையா இருக்கணும்?
விசுவாசன கேடயம். இந்த கேடயம் இருந்தா தான் எதிரி எப்படிப்பட்ட அம்புகளை எய்தாலும் அதை தாக்க முடியும், அதை நம்ம மேற்கொள்ள முடியும். நமக்கு காயப்படாதபடி, நாம் தாக்கப்படாதபடி அந்த விசுவாசம் என்ன கேடயம். அதனால தான் இங்க சொல்றாரு பவுல், எல்லாவற்றிற்கும் மேலானது, எல்லாவற்றுக்கும் மேலானது விசுவாசத்தை நீங்க என்ன பண்ணணுமா, காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க. அந்த விசுவாசத்தை நீங்க காத்து கொண்டாதான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அந்த விசுவாசத்தை நீங்க காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அடுத்தது ரட்சணிய என்னும் தலைசீராவை வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். ஒரு சைடு பட்டயம் கண்டிப்பா இருக்கணும், இன்னொரு சைடு என்ன இருக்கணும், கேடயம் இருக்கணும். அந்த ஹெல்மெட் ரட்சிப்பு என்னும் தலைசிராவை என்ன பண்ணணும், ரட்சணை என்னும் தலைசிராவை தரித்துக் கொள்கிறவர்களாக இருக்கணும். அப்போ இங்க வந்துருச்சுங்களா, ஒரு ராணுவ வீரருக்குரிய உடைகள் எல்லாவற்றையும் இங்க தரிக்கப்பட்டாச்சா. இப்ப இந்த காரியங்கள் எல்லாம் சத்தியம், நீதி இருக்கணும், சமாதானம் இருக்கணும், அடுத்தது விசுவாசம் இருக்கணும், ரட்சணை இருக்கணும், ஆவியின் பட்டயம் இருக்கணும். அந்த பட்டயம் இல்லைன்னு சொன்னா எளிதிலே உங்களை வீழ்த்தி விடுவோம். அதனாலதான் சொல்றது, தினந்தோறும் வேதத்தை வாசித்து அதை தியானித்து பாருங்க. அதுலதான் தேவ ரகசியம் இருக்குது. இன்னைக்கு டைம் பாசிங்காக நிறைய பேர் இன்னைக்கு தேவையில்லாத காரியங்களை சிந்திக்கிறாங்க. ஆனா நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க வேதத்தை மாத்திரம் உங்களுடைய கான்சென்ட்ரேஷனை அதுல செலுத்தி அதுல நீங்க உட்கார்ந்து நீங்க ஒரு நாள் அதுல நீங்க உட்கார்ந்து நீங்க வாசித்து அதை தியானிப்பீர்கள் என்று சொன்னா அத மணிக்கணக்கான நேரம் உங்களுக்கே தெரியாது, டைம் போறதே தெரியாது. அவ்வளவு மகிமையுள்ள வார்த்தைகள், அவ்வளவு மகிமையுள்ள காரியங்கள் இதுல அடங்கி இருக்குது. ஒரு வாட்டி இல்ல, 100 வாட்டி ஒரு வார்த்தை நீங்கள் படிக்கும் பொழுதும் வித்தியாசமா இதுல ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு வார்த்தை, இந்த மாதிரி ஒரு வேத வசனம், இந்த மாதிரி ஒரு பரிசுத்த வேதாகமும் உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான புத்தகங்களுக்கும் இணையாகவே ஆகாது. ஏனென்று சொன்னால் இந்த வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமுள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் அவ்வளவு மகிமையுள்ள வார்த்தைகள். நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தரித்து கொண்டாதான் நீங்கள் என்ன பண்ண முடியுமா, ஜெயிக்க முடியும். இல்லைன்னு சொன்னா இந்த உலகத்துல நீங்க ஜெயிக்கவே முடியாது. பொல்லாத ஆவி அவன் உங்களை வீழ்த்தி போடுவான். இன்னைக்கு ஆண்டவர் இந்த லாக்டவுன்ல அதிக மணி நேரம் வேதத்தை வாசிக்கும்படியாய் நீங்கள் இந்த ஆயுதங்கள் எல்லாம், சத்தியம் என்ன கச்சையை கட்டணும், நீதி என்ன மார்க்க வசத்தை உடுத்தணும், சமாதானம் என்கிற சுவிசேஷ ஆயுதத்தை அணிந்து கொள்ளும், பாதரட்சி கால்களை தொடுத்துக் கொள்ளணும், விசுவாசம் எல்லாவற்றுக்கும் மேலான விசுவாசன கேடயம். இன்னைக்கு சூழ்நிலைகள் விசுவாசத்தை உடம்பிடுகிறார் ஆண்டவர். ஆனால் அந்த விசுவாசத்துல கேடயத்தை விட்டுட்டாங்க. இன்னைக்கு கேடயத்தை விட்டுட்டதுனால அதை பொல்லாத ஆவியின் தாக்குதல் இவங்களால என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. அப்படியே இவங்க டைரக்டா வந்து தாக்குது, காயப்படுறாங்க, நொறுக்கப்படுறாங்க, கீழே விழுந்து போறாங்க. அவர்களால் எழுப்பி நிற்க முடியாத சூழ்நிலை காணப்படுது. விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்கிறவர்களா இருக்கணும். ரட்சணையனும் தலைசிராவை, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை தலைசிராவை நீங்கள் கொடுத்துக் கொள்கிறவர்களா இருக்கணும். ஆவியின் பட்டயத்தை நீங்கள் கைகளை பிடித்தவர்களா இருக்கணும். அந்த ஆவியின் பட்டயம் இல்லைன்னு சொன்னா எளிதில் பிசாசு உங்களை நொறுக்கி போடுவான். ஆகவே இந்த ஆவியின் பட்டயத்தை உடையவர்களா நீங்கள் இருந்தாதான் நீங்கள் எளிதிலே அந்த பிசாசை நீங்கள் வீழ்த்த முடியும். இங்கே கிதியோனை பார்க்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே கிதியோனை பார்க்கிறோம். 6வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை பார்த்தா அவன் மீதியானைகள் இவெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லா தியானிகள் எல்லாம் பறிக்கிட்டு விவசாயம் விளைத்த நிலங்கள் எல்லாம் அவங்க வந்து திருடி கொண்டு போகிறாங்க, அவங்க எடுத்துட்டு போறாங்க. இவங்க கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, அவங்க அறுவடை செய்யும் போது அவங்க வந்து எடுத்துட்டு போயிடுவான். அப்படிப்பட்ட காரியங்களிலே கிதியோன் மாத்திரமே நிலையாய் நின்று, கிதியோன் மாத்திரமே உறுதியாய் இருந்து அந்த காரியங்களை செய்கிறத அந்த விசுவாசத்தோடு அங்க எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 9வது எகிப்தியர் கையில் என்றும் உங்களை ஒடுக்கின யாமருடைய கையில் என்றும் உங்களை ரட்சித்து உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உங்களை எகிப்திலிருந்து நான் உங்களை விடுதலை ஆக்கினேன். எத்தனை பெரிய சூழ்நிலை இருந்தெல்லாம் உங்களை நான் விடுதலை ஆக்கி நான் சொன்னேன், இந்த எமோரியருடைய அந்த விக்கிரகத்தின் கிரியைக்கு நீங்கள் அடிமைப்படாதபடி, நீங்கள் அடிமை ஆகாதபடி நீங்க நடங்க, நீங்க இருங்க என்று சொல்லி நான் உங்களுக்கு எச்சரித்தேன்.
நீங்களோ என் சொல்லை கேளாது போனீர்கள். சொல்லை கேளாத போனீங்க. நீங்களோ என் சொல்லை கேளாது போனீங்க. அநேகருடைய வாழ்க்கையிலே பல உபத்திரவங்கள், பல சூழ்நிலைகள் வருதுன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணல, செவி கொடுக்கல, தேவனுடைய சொல்ல கேட்கல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அதனாலதான் அந்த இடத்துல பல பிரச்சனைகளும் உங்களுடைய பொக்கிஷம் நீங்கள் சம்பாதித்த பிசாசு என்ன பண்றான், பிடிக்கிட்டு போறான். பிடிக்கிட்டு போகும்படியான காரியங்களை தேவன் தான் செய்தார். காரணம் என்ன? கீழ்ப்படியல. தேவன் சொன்னாரு, ஆனா அதுக்கு கீழ்ப்படியல. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவன் வந்து அபியஸ்தரனாகிய யோவாசின் ஊரானாகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலயத்துக்கு சமீபமாய் அதை போரடித்தார். ஆலயத்துக்கு சமீபத்துல போரடிச்சிட்டு இருக்கான். வேற யாரும் இல்ல, எல்லாம் போய் ஒளிஞ்சு இருப்பாங்க. ஆனா இவன் மாத்திரம்தான் தைரியமாய் அந்த இடத்துல போராடி நிற்கும்படியாய், எதிர்த்து நிற்கு அந்த அவனுக்குரிய காரியங்களை பறித்து கொள்ளும்படியாய் விசுவாசத்தோடு அங்க நிற்கிறான். அதனாலதான் அங்க பார்த்தாரு, தேவன் பார்த்தாரு, யாரா இங்க ஒரு சின்ன பையன் எப்படிப்பட்ட விசுவாசத்தோட அங்க உறுதியாய் நிலையா நிற்கிறானே என்று சொல்லிதான். அதனாலதான் அங்க தேவதூதன் அந்த இடத்துல வந்து கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே என்று சொன்னார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி சொன்னார். அப்போ பராக்கிரமசாலி யார்? ஏன்னா அந்த தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்சம் தானியத்தையும் அவன் மீதியான கையிலிருந்து நான் விட மாட்டேன் சொல்லி விசுவாசத்தோட அங்க எதிர்த்து நின்று போராடும்படியா அங்க உறுதியா நிக்கிறாங்க. வேற யாருமே இல்லாங்க. அவன் ஆலயத்து பக்கத்துல நிக்கிறான். அவன் எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லி இழுக்கும்படியாக. ஆனால் அப்படிப்பட்ட ஆளை தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, செலக்ஷன் பண்றாரு. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்? ஒளிந்து போய் இருக்கிறோமா? பின்மாற்றத்துக்குரிய காரியங்கள், நாய் கக்குனது திங்கிறது போல பல காரியங்கள் நம்ம விட்டு போனதை நாம இன்னைக்கு எடுத்து சாப்பிட்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. நாம சீ என்று சொல்லி விட்ட ஒரு காரியத்தை இன்னைக்கு நாவல சினிமா பாட்டு இன்னைக்கு வருது. இன்னைக்கு ரம்மி என்கிற காரியம் போய் நான் வெளியே போய் சீட்டானதான் இன்னைக்கு பிசாசு எப்படி கொண்டாண்டா பாருங்க. செல்லுக்குள்ளேயே உள்ள ரம்மி ஆடமடியா வச்சுட்டான். இன்னைக்கு அநேகர் இந்த ரம்மி நிமித்தமாய் இன்னைக்கு பணத்தை சம்பாதிச்சிடலாம், விட்டு போனதை சம்பாதிச்சிடலான்னு அதுல இறங்கினாங்க. கடனாளியாய் மாறிட்டாங்க. ரம்மி விளையாடி எத்தனை விதமான கொடூரமான காரியங்கள் நடக்குது பாருங்க. எப்படி நயவஞ்சகமாய் பிசாசு இன்னைக்கு எழும்பி இருக்கிறான் பாருங்க. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஜெயிக்க தான் ஒரு போர் வீரரை தேடுகிறார் ஆண்டவர், ஒரு யுத்த வீரரை தேடுகிறார் ஆண்டவர். இங்கே கிதியோன் எல்லா இடத்திலும் என் ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ள வேண்டும், என்னுடைய காரியங்களை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும், ஒருவனும் எனக்குள்ள ரட்சிப்பை பறித்து கொண்டு போகாதபடி நான் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வேன், அதுல நான் உறுதியாக இருப்பேன் என்று சொல்லி உறுதியாய் நின்ற ஒரு கிதியோனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நீங்களும் அந்த கிதியோனாய் இருக்கணும். இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு சொல்லி. அடுத்தது 13. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? இல்ல, ஓகே. இப்போ தேவன் கிதியோனை தெரிந்து கொண்டார். உடனே கிதியோனை கேட்கிறாரு, என்ன ஆண்டவரே, நீங்க என்னோடு இருக்கிறீங்கன்னு சொன்னா என் ஜனங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாரும் போயிட்டாங்களே, ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் என்று சொல்லி அவர் கதறுகிறார். அப்ப சொல்றார், இல்ல, இந்த ஜனத்துக்கு உன் மூலமா நான் விடுதலை கொடுக்க போகிறேன், உன் மூலமா ரட்சிப்பை கொடுக்க போகிறேன் என்று சொல்லி கிதியோனை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நம்முடைய இந்திய தேசத்துல ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகணும்னு சொன்னா நீங்கள் ஒரு கிதியோனாய் மாறணும். உங்களை கொண்டு அந்த தேசத்தை ரட்சிக்க போகிறார். உங்களை கொண்டு தேவன் பலமான கிரியைகளை செய்ய போகிறார். அங்க பாருங்க எத்தனை விதமான கூட்டங்கள் வந்ததா. 12வது வசனத்துல பாத்தீங்க, 7:12 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 3 விதமான கூட்டம். மீதியானியர்கள், அமலேக்கியர்கள், சகல கிழக்கிய புத்திரர்கள் வெட்டிக்கிளிய போல இருந்தாங்களாம். அத்தனை திரளான ஜனங்கள். ஒட்டகங்கள் வந்து கடல் மன்னத்திலான ஒட்டகங்கள் இருந்துச்சாம் 7:12. அப்போ இப்படிப்பட்ட ஜனங்களை மீட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய யுத்தம் நடக்கணும் அந்த இடத்துல. ஆனால் அதற்கு ஆட்கள் தேவை என்று சொல்லி அங்க சொல்லும் பொழுது, அப்ப அங்க ஆட்களை அங்க சொல்றாரு. 7வது அதிகாரம்
3வது வசனத்துல உடனே ஆண்டவர் சில காரியங்களை சொல்றாரு. அதுக்கு அடையாளமாய் சில காரியங்களை கிதியோனை கேட்டு எடுத்துக்கொள்றாரு. இங்க 7வது வசனத்துல 7வது அதிகாரத்திலே 2வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியா இருக்கிறார்கள். இவங்க மிகுதியா இருக்கிறாங்க. மொத்தம் எத்தனை பேரு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 36,000 பேர் இருக்கிறாங்க. என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுவதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ள எவனோ அவன் திரும்பி கீழே மலையிலிருந்து விரைவாக திரும்பி போ கடவுள் சொல்றான். நீ என் ஜனங்களின் செவி கேட்க பிரசித்தப்படுத்தி என்றார். அப்பொழுது 20,000 ஜனத்தில் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார். 20,000 பேர் அதுல இருந்து திரும்பி போயிட்டாங்க. அப்போ 10,000 பேர் மீதியா இருந்தாங்க. அப்போ 20 பிளஸ் 16,000 எவ்வளவுன்னு சொன்னா 36,000. அப்போ அந்த 36,000 பேர் வந்தாங்க. ஆனா ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன, இவங்க எல்லாம் சேர்ந்து வந்தாங்கன்னா இதுல ஒரு கூட்டம் இருக்குது, இது என்னாலதான் ரட்சிப்பு வந்துச்சு, நான் தான் இதுக்கு காரணம், நான் தான் இவங்களுக்கு இதை சொன்னேன், நான் தான் இதை செய்தேன், நான் தான் அதை செய்தேன், அதனாலதான் நான் இந்த தேசம் மீட்கப்பட்டது, இந்த ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே மேன்மை பாராட்டுவாங்க, தன்னைத்தானே பெருமை பாராட்டுவாங்க. அப்படிப்பட்டவங்கலாம் நீ அஞ்சிடு அப்படின்னு சொல்லி ஃபில்டர் பண்றாரு. அப்போ ஒரு சில கூட்டம் 20,000 பேர் அப்படிப்பட்டவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்க, பயந்து போனவங்கலாம் போயிட்டாங்க. பயந்து போனவங்கலாம் போயிடுப்பா அப்படின்னு சொன்னவன 20,000 பேர் போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் நிக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, இல்ல இதுவும் அதிகம். ஆனா அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வெட்டிக்கிளிய போல ஆட்கள், கடல் மலத்துல போல ஒட்டகங்கள் இருக்குன்னா எத்தனை பேர் வந்திருக்கும். 3 விதமான ஜாதிகளுக்கு கூட்டம் அங்க வந்திருக்கிறாங்க. ஆனா இவங்க ஆண்டவர் சொல்றாரு 36,000 பேர்ல 20,000 பேர் கழிச்சிட்டாரு. அப்போ இன்னும் இருக்கிறாங்க கூட்டம். அப்ப இன்னும் இருக்கிற கூட்டம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 16,000 பேர் இருக்கிறாங்க. அப்ப 16,000 பேர்லயும் இன்னும் நீ ஃபில்டர் பண்ணுறாரு. இன்னும் ஃபில்டர் பண்றது போது அந்த இடத்துல போய் தண்ணி குடிக்க வை அப்படின்னு சொல்றாரு. அப்ப தண்ணி குடிக்கிற வேண்டிய இடத்துல தண்ணி குடிக்கிறதுக்கு போறாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற காரியத்தை பாருங்க. அப்படியே ஜனங்கள் தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினார். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும், குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி முனிக்கிறவன் எவனோ அவனை தனியே நிறுத்து. தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கி கொண்டவர்களில் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தண்ணீரை குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குடிந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானதை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன். ரொம்ப முக்கியமான காரியம் இருக்குது இதுல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பேரளவில் கிறிஸ்துவெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு சில கூட்டம் இருக்குது. அது எப்படின்னு சொன்னா சபையில அந்நிய பாஷை பேசி பயங்கரமா ஆவில நிரம்பி பயங்கரமா கத்திருக்க ரொம்ப பிரியமுள்ளவர்களாய் அவரை போல ஒரு விசுவாசி யாருமே இல்லாதது போல இருப்பாங்க. அந்த மாதிரி கூட்டம் தான் இங்க இந்த 1,700 பேர் 15,700 பேர் அப்படிப்பட்ட கூட்டம். உண்மையா இருக்கிறவங்க 300 பேர் தான். பாருங்க, 36,000 பேர்ல ஆண்டவர் எவ்வளோ வடிகட்டி எடுக்கிறார் பத்தியா. முழங்கால் படிட்டு தண்ணி குடிக்கிறவன ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, 15,700 பேரை ஓரம் கட்டிட்டாரு. தண்ணி எடுத்து நக்கி நாயை போல குடிக்கிறவன ஆண்டவர் என்ன பண்ணாரு, செலக்ஷன் பண்ணாரு. இன்னைக்கு நடக்கிற காரியம் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறவர்கள். இன்னைக்கு இந்த லாக்டவுன் பீரியட்ல எத்தனை பேரு எத்தனை மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தை உட்கார்ந்தீங்க, எவ்வளவு நேரம் வேதத்தை தியானித்தீங்க, எவ்வளவு நேரம் கர்த்தருக்கு வைராக்கியமா இருந்தீங்க, எத்தனை பேர் அந்த பிரச்சனையில அந்த சூழ்நிலையிலும் ஜெயித்தீங்க அப்படின்னு தெரிந்து கொள்றாரு. அப்படின்னு ஃபில்டர் பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கூட்டம் தான் தேரும். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு
கிதியோனுடைய நாட்களிலே நடந்த பில்ட்ரேஷன் தான் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். எச்சரிக்கையாக இருங்க. கிதியோனுடைய வாழ்க்கையிலே அந்த நாட்களிலே காணப்பட்ட யுத்த வீரர்கள் தேவை. இன்னைக்கு போர் சேவைகள் தேவை தேவனுக்கு. அந்த போர் சேவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கணுமா? கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர்கள் மாத்திரமே தேவ ராஜ்யத்திற்கு சொந்தக்காரராய் மாற முடியும். அதனால்தான் இன்னைக்கு ஃபில்டர் பண்றார். பல கோடி மக்கள் இருக்கலாம். ஆனால் அந்த பல கோடி மக்களிலும் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் யார்கிட்ட இருக்குதோ அவர்களை மாத்திரம் தான் செலக்ட் பண்ணுவாரு. வேஷம் போடுறவர்கள் கர்த்தருடைய சமூகத்திற்கு தேவையில்லை என்று சொல்லு. அல்லேலூயா. முழங்கால் படியிட்டு அவங்க என்ன பண்றாங்களாம்? தண்ணி குடிக்கிறாங்க. ஆனா நாய் நக்கி குடிக்கிறது போல குடிக்கிறவனை மாத்திரம் செலக்ட் பண்ணி சொல்லி வெறும் 300 பேரை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சின்ன கூட்டத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு யாரெல்லாம் அவர் சமூகத்தில் தரித்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் வைரக்கமா அவருக்காக விசுவாசத்தோடு காத்திருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட ஒரு சின்ன கூட்டத்தை எடுத்து ஒரு பெரிய ரிவைவலை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அவர்களுக்கு தேவன் பலவிதமான வரங்களை கொடுத்து வல்லமைகளை கொடுத்து தேசத்தை கலக்குகிறவர்களாய் அவர்களை கொண்டு மாபெரும் ஒரு சேனையை எழுப்ப போறாரு. இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், வசனம் தெளிவா சொல்லுது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போவாங்க. முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயா போறாங்க. இப்போ ரட்சிக்கப்படுகிறவர்கள் எல்லாரும் வைராக்கியமா கர்த்தருக்காக எழுப்ப போறாங்க. கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்க போறாங்க. சடிதிலே கர்த்தருடைய வருகை வரும். அப்பொழுது அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள். நீங்கள் எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்க? நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்க? கர்த்தருக்கென்று வைராக்கியமா நான் சர்வாத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு நான் அந்த பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நான் யுத்தம் செய்வேன் என்று சொல்லி யுத்த வீரர்களா நீங்கள் நிற்கிறீர்களா? இல்லை என்று சொன்னால் கலப்பை மேல கை வைத்து பின்னாடி திரும்பி பார்க்கிறவர்களா இருக்கிறீர்களா? உலகம் 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 என்று சொல்லி உலகத்தின் கிரிகளையே பார்த்து கொண்டிருக்கிறார். வசனம் தெளிவாய் சொல்கிறது. இந்த வார்த்தை ஒருபோதும் பொய்யாகுவதே இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்படி நீதி எது அதை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நிச்சயமாய் உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் அதை நாம் தேடுகிற மாட்டோமே. நாம் தேடுகிறது எல்லாமே முதல்ல உலகம். என் கர்த்தர் எனக்கு இதை செய்தா நான் இப்படி நடக்கிறேன், கர்த்தர் எனக்கு அதை கொடுத்தா நான் இதை செய்யறேன். ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் தேவையில்லை. யார் எனக்கு கொடுத்தாலும் சரி கொடுக்கலாலும் சரி என் தேவனுக்காக நான் நிற்பேன், என் தேவனுக்காக நான் வைராக்கியமா இருப்பேன், அவருடைய காரியத்தில் நான் உறுதியா நிற்பேன் என்று சொல்லி கூட்டு தெரிந்து கொள்கிற கூட்டத்தை தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணுகிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட கூட்டத்தை தான் ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கிறார். அதனால்தான் கால தாமதம், அதனால்தான் கொரோனா போல. அவர் நினைச்ச ஒரு ராத்திரியிலே முழுவதுமாய் மாற்ற முடியும். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஏன் காலதாமதம்? உங்களால என்னால காலதாமதம்? நாம் அவர் விரும்புகிற பரிசுத்தம் வரவரையிலும், அவர் விரும்புகிற காரியம் வரவரையிலும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்காவது இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் மனம் திரும்ப மாட்டீங்களா? நீங்கள் அவருக்கு உகந்த பாத்திரங்களாய் மாற மாட்டீங்களா என்று சொல்லிதான் இன்னைக்கு ஆண்டவர் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். தெளிவா உங்களோட பேசிட்டு இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டோம், நீங்கள் இன்னும் நாங்கள் இஷ்டப்படி தான் வாழுவோம், நாங்கள் இன்னும் எங்கள் மனம் போன போக்கில தான் வாழ்வோம் என்று சொல்லி வாழ்வீர்கள் என்று சொன்னா ஓகே, அதனால எங்களுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. நஷ்டம் எல்லாம் உங்களுக்கு தான். ஆத்மா நித்தியமான அக்கினி கடலுக்கு தப்புவிக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆவியானவர் இன்று பேசிக் கொண்டிருக்கிறார். வேலைக்காரனாகிய என்னை கொண்டு தேவன் இந்த இதிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை. நீங்கள் ஆண்டவருக்கு தேவை, நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. என்றாவது தேவன் பட்சத்தில் நீங்கள் திரும்புங்க. தேவன் விரும்புகிற பரிசுத்தத்திலே, தேவன் விரும்புகிற காரியத்திலே நீங்கள் அவருக்கு உகந்த பிள்ளைகளால் நீங்கள் நடக்கும் போது இந்த திரள் கூட்ட ஜனத்தை கர்த்தர் ஒரு சடுதியிலே துரத்தி அடித்தார். அல்லேலூயா. இன்னும் பல காரியங்கள் இருக்குது. நேரமாகி விட்டதனால நீங்களே இந்த தொடர்ந்து இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார், எப்படிப்பட்ட மகத்துவங்களை செய்திருக்கிறார். அவர்கள் யுத்தம் செய்ய வெட்டிக்கிளியை போல பெரிய திரளான சேனைகள் தான். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இந்த 300 பேர்கிட்டயும் பட்டயத்தை கொடுக்க சொல்லல, ஈட்டியை கொடுக்க சொல்லல, பானையும் தீவெட்டியும் எக்காலத்தை கொடுக்க சொல்ற. இவ்வளவுதான். இந்த 3 பொருள், இதை வைத்து நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அவர் நிச்சயம் உங்களுக்கு அவர் செய்யறது எல்லாமே மாறாதான் இருக்கும். இயற்கைக்கு ஒத்தபடியான காரியங்களை அவர் செய்ய மாட்டார். இயற்கைக்கு மாறான காரியங்களை அவர் செய்வார். ஆனால் நம்ம கர்த்தரை உறுதியா தேடுங்க, விசுவாசத்தோடு அவரை தேடுங்க. அவர் உங்க வாழ்க்கையில மாபெரும் கிரியைகளை செய்வார். நீங்க எண்ண முடியாத அதிசயங்களை செய்வார். நீங்கள் எதிர்பார்க்க முடியாத காரியங்களை, உங்க அறிவுக்கே எட்டாது அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர் தான் என் தேவன்.
ஆனால் இந்த உலகம் மாத்திரம் நமக்கு தஞ்சம் இல்லை. இந்த உலகம் நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான். இந்த கொஞ்ச நாட்களுக்குள்ளாகவே ஒரு பெரிய முடிவு வரப்போகிறது. ஒரு பெரிய முடிவு வரப்போகுது. இதுக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு சில யுத்த வீரர்களை, அவர் போர் சேவகர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த போர் சேவகனா நான் இருக்கணும் ஆண்டவரே, அந்த போர் சேவகனா நான் இருக்கணும் ஆண்டவரே. எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஆண்டவரே, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட போர் சேவகனா நான் இருக்கணும் ஆண்டவரே. இந்த பொல்லாத இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியே நான் எதிர்த்து நிற்கிறவனா, நான் யுத்தம் செய்து ஜெயிக்கிறவனா ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நான் ஜெயிக்கிற பிள்ளையா காணப்படணும் ஆண்டவரே. நீங்க என்னை தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா என்னை கொண்டு ஆண்டவரே பலரை ரட்சிக்கும்படியாய், பல பிசாசின் கிரிகளை அழிக்கும்படியாய் தேவன் என்னை தெரிந்து கொள்கிற பாத்திரமா நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. I surrender Lord. சொல்லுங்க, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை கொண்டு பலமான கிரிகளை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி இரவும் பகலும் அவருடைய சமூகத்தில் தரித்திருங்க, அவருடைய பாதத்தில் தரித்திருங்க. அவருடைய வேதத்தை அதிகமாய் வாசித்ததை தியானிங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை, உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை நடப்பிப்பார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் சரி, இன்னைக்கு அந்த இயேசுநாதருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களையும் ஒரு பெரிய யுத்த சேனையாய் மாற்றுவார். யுத்த சேனையாய் மாற்றுவார். சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டவர்களா, இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியை ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் ஆவியானவர் எங்களோடு தெளிவாய் தேவனிங்க பேசிக் கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி ராஜா. இந்த கடைசி நாட்களிலே ஆவியானவரே, நீங்க ஆண்டவரே ஒரு தெரிந்து கொள்ளப்படுகிற பாத்திரமாய் ஆண்டவரே நான் காணப்படும் ஆண்டவரே, நான் காணப்படும் ஆண்டவரே. நான் ஆண்டவரே உங்களுக்கு உகந்த போர் சேவகராய் நிற்கணும் என்று சொல்லி யாரெல்லாம் விரும்பி இந்த செய்தியை கேட்டு மனம் திரும்பி ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிறார்களோ அவரெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய சேனைகளாய் எழுப்புங்க ஆண்டவரே. உங்களுக்கு ஆண்டவரே போர் சேவகர்களாய் நீங்க நிறுத்துங்க ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். உறுதி உள்ளவர்களாய் ஆண்டவரே இறுதி வரையிலும் உறுதி உள்ளவர்களாய் காணப்பட்டு நிற்க தேவன் உதவி செய்வீராக. இவர்களை கொண்டு எல்லா விதமான சத்துருவின் கிரிகளை நிர்மூலமாக்குங்க ஆண்டவரே. எங்க தேசத்திலே ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. எங்க தேசத்திலே ஒரு பெரிய மாபெரும் எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. அதற்கு நான் ஒரு கருவியாய் இருக்கிறேன் என்று சொல்லி விரும்புகிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆவியானவர் டைப்படுவீராக. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளேயும் இறங்கட்டும் ஆண்டவரே. நீங்க கிரியை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்க ஆண்டவரே. வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு தேவன் இரக்கம் செய்கிறவர் அல்லவா. அவருடைய வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்கப்பா. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்க ஆளுகை செய்யுங்க. இந்த கண்ணீரெல்லாம் தேவன் தொடங்க, உடைய சூழ்நிலையெல்லாம் தேவன் மாற்றுங்க. விசுவாசத்தை ஒருபோது இழந்து விடாதபடி கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். எந்த மனுஷனும் எந்த சூழ்நிலையும் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி உண்மையே சார்ந்து நிற்க உதவி செய்யுங்கப்பா. உடைய வல்லமுள்ள கரத்துல ஆண்டவரே இந்த சூழ்நிலையில வந்து ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவருடைய கூடாரங்களையும், அவருடைய குடும்பத்தார் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். நீங்க கிரியை செய்யுங்க, நீங்க கிரியை செய்யுங்க. இன்னும் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதபடி இந்த கடினமுள்ள இருதயத்தை ஆவியானவர் தடுப்பீராக. வல்லமை இறங்கட்டும் அப்பா, வல்லமை இறங்கட்டும். கிருபையின் கரம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் சூழ்நிலை நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளவளே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் அவர் அக்கிரமெல்லாம் மன்னித்து நோயெல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி கிருபையினால் இரக்கங்களால் முடிச்சு நன்மையினால் வாயை திருப்தி ஆகிறார். கழுகுக்கு சமானமான வயதை திரும்ப வாழ வைத்துக் கொள்ளார். ஒடுக்கப்படுகிற யார் கர்த்தர் நீதி நியாயத்தை செய்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் என்றும் என்று சதா காலங்களில் சகல பரிசுத்தவான்கள் நம் அனைவரோடும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றென்று நிலையாய் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். Hallelujah. 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 Praise the Lord. God bless you.